இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் மயிலாடுதுறை அருகே மங்கைநல்லூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றியத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் சுதா பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் மங்கைநல்லூர், கிளியனூர் என 18 பஞ்சாயத்துகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவருடன் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் நூற்றுக்கணக்கான திமுகவினர் இருசக்கர வாகனத்தில் உடன் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளைஞனுடன் உங்கள் தவசி ரமேஷ். பெரியவர்களே, படித்த பண்பாளர்களே, கை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ததற்காக உங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி என இதோ நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது ஊட்ட வந்தோம். தாய்மார்களே, வர மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி மங்கை உமா சங்கர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் ஏந்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா அவர்கள் வருகிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, வர்த்தக நண்பர்களே, வாக்களித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என இதோ நன்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆர் சுதா வழக்கறிஞர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, மயிலாடுதுறை மாவட்ட கை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்காக உங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி என இதோ நன்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் பேரவையினுடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர். தம்பி 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 ஓரமா 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 குறுக்க வரீங்க.